பொறுப்புகளை கேட்டு பெறாதீங்க. பொறுப்புகளை கேட்டு பெறாதீங்க. பொறுப்புகளை, அதிகாரத்தை, பதவியை போட்டி போட்டுக் கொண்டு பெற்றுக் கொள்ளாதீர்கள். ஏன்னா அது உங்களுக்கு ஆசையாகத்தான் இருக்கும். தன்னை 4 பேர் அந்த பதவியில் இருந்தால்தான் மதிப்பார்கள். அந்த பொறுப்பு நம்மிடத்தில் இருந்தால்தான் நமக்கு உயர்ந்த அந்தஸ்து மக்களிடத்திலே கிடைக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எந்த அளவுக்கு பல சஹாபாக்களுக்கு உணர்த்துகிறார்கள். அது ஆபத்தானது. அதிகாரம் என்பது, பதவி என்பது, பதவி மோகம் என்பது, அதிகார மோகம் என்பது மிகப்பெரிய ஆபத்தானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅனுனி, எனக்கு ஒரு பொறுப்பை நீங்கள் கொடுக்க கூடாதா? என்னை ஒரு தேசத்திற்கு பொறுப்புதாரியாக ஆக்கக்கூடாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அபூதர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த தோளில் ஒரு அடி அடித்து சொன்னார்கள், யா அபூதர், அபூதர் அவர்களே, இன்னக லைஃபுன், நீ பலகீனமான ஆள்பா. இன்னக லைஃபுன், நீ பலகீனமான ஆள். உண்மையில் வஇன்னஹா அமானா, நீ பதவியை கேட்கிறாய், பொறுப்பை கேட்கிறாய், அதிகாரத்தை கேட்கிறாய். அது சாதாரண விஷயம் அல்ல. வஇன்னஹா அமானத்துன், அது அமானிதம். வஇன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸியுன் வ நதாமா இல்லா மன் அஹதஹா பிஹக்கிஹா வ அத்தல்லதி அலைஹி ஃபிஹா. யாரை கையாள வேண்டிய முறைப்படி கையாண்டு தன் மீதுள்ள அந்த கடமையை நிறைவேற்றுகிறாரோ அவரை தவிர மற்றவர்களுக்கு அது மறுமை நாளில் இழிவாகவும் கை சேதமாகவும் மாறிவிடும். பொறுப்புகளை கேட்காத, பொறுப்புகளை கேட்காத. அந்த பொறுப்புகளை சரிவர நிறைவேற்ற முடியும் என்ற அந்த தாக்கத்தில் இருந்தால் மட்டும் அதை நீ ஏற்றுக்கோ. அப்படி இல்லைனா மறுமையில மிகப்பெரிய கை சேதம், மிகப்பெரிய இழிவு உண்டாகும். மறந்துடாதே என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை சொன்னது மாத்திரமல்ல, இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் சதஹரிஸூன அலை இமாரா, தலைமைத்துவத்திற்காக, தலைமை பதவியிற்காக நீங்கள் இந்த உலகத்தில் ஆசைப்படுகிறீர்கள். வஸதகூனு நதாமத்தன் யௌமல் கியாமா, ஆனால் மறுமை நாளில் அதற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். என்ன சொன்னாங்க? இந்த உலகத்தில் தலைமைத்துவத்திற்காக நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், ஆனா மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலும் வச்சுங்க, உங்களுடைய பொறுப்புகளில் இருந்து கொஞ்சம் சருகி இருந்தாலும் கூட, ஏண்டா இந்த பதவியை ஏற்றுக்கிட்டோம், ஏண்டா அல்லாஹ் இந்த பதவியை கொடுத்தான், ஏன் நம்ம இந்த பதவியை ஏற்றுக்கிட்டோம், அப்படி நீங்க கை சேதப்படுகிறீர்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? பதவிக்காக, அதிகாரத்திற்காக, பொறுப்பு வகிப்பதற்காக வேண்டி பலவிதமான அரசியல்கள் நடைபெறுகிறது. பள்ளி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, ஒரு மதரசா நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற நிர்வாகங்களாக இருந்தாலும் சரி, பதவிகளுக்கும் அதிகாரத்திற்கும் இன்றைக்கு மக்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் மிகப்பெரிய இழிவு, மிகப்பெரிய கை சேதம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.